பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாள் காலை வேளையிலே கர்த்தரை பார்க்கும்படி, கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் ஜெயம் பெற்ற ஆண்டவர், ஜெயம் எடுத்த ஆண்டவர். அவர் தோற்று போனவர் அல்ல. அவர் ஜெயம், உலகத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். நம்முடைய ஆண்டவர் ஜெயித்தவர், ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நம்மை மாற்றுகிறவர். இவை எல்லாவற்றிலும் உபத்திரவம், அதிலே நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். வியாகுலம், அதிலே நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். துன்பம், அதிலே நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். பசியோ, அதிலே ஜெயம் எடுக்க வேண்டும். நிர்வாணமோ, அதிலே ஜெயம் எடுக்க வேண்டும். நாசமோசமோ, அதிலே ஜெயம் எடுக்க வேண்டும். பட்டயமோ, அதிலே ஜெயம் எடுக்க வேண்டும். இவை ஒன்றும் நம்மை தோல்வியடைய செய்ய முடியாது. ஏனென்றால் இவை எல்லாவற்றையும் இயேசு ஜெயித்தார், நாமும் ஜெயிப்போம். ஆமா, ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார், நாமும் ஜெயிப்போம். ஏனென்றால் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருகிற நாள், ஜெயத்தின் நாள். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இவை எல்லாவற்றிலும் எங்களை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற தேவனே, ஜெயம் கொடுக்கிற தேவனே, நாங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாளிலே கடந்து போகிற எல்லா காரியத்திலும் ஒரு ஜெயத்தை கர்த்தர் தந்து நீர் உயர்த்தும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆமென்.